இப்போ வந்து தக்காளி வணங்குற வரைக்கும் ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா. தக்காளி போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து கல்லுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ஒரு பிஞ்ச், அவ்வளோதாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஆட் பண்ணுற பிரியாணி மிக்ஸ் இருக்குது இல்லையா, மது இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ். இந்த பாருங்கள், அந்த மது இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேக்கெட் கொடுத்துருவாங்க. மிக்ஸரு ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம சேர்க்கறனால இதுலேயே வந்து உப்பு ஆல்ரெடி இருக்கும் ரெடிமேட் மிக்ஸில். அதனால் நீங்கள் மறுபடியும் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டில் உப்பு அதிகமாகிடும். அதனால் ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கோங்க. அப்புறம் இந்த மிக்ஸு சேர்த்திக்கோங்க. இந்த மிக்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க. உப்பு காரம் எல்லாமே இதுலேயே இருக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி நல்லா வேக விடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மிக்ஸு சேர்த்திங்க அப்படின்னா அப்படி அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த மனம், ஃப்ளேவர், தக்காளி பிரியாணி ஃப்ளேவர் அப்படியே வருங்க. பிரியாணி மிக்ஸ் மாதிரி சூப்பர் பிரியாணி மிக்ஸ் தாங்க. தக்காளி சாப்பாட்டுக்கு இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி காய்கறி சாப்பாட்டுக்கும் இந்த மது இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும். ஃப்ளேவர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே ஃப்ளேவர் சூப்பராக வருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. நம்ம வந்து சிம்லேயே வச்சுருக்கறனால இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. வந்து நம்ம ஃபுல் மோடில் வைக்க போகிறோம். நல்லா உப்பு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு, கல்லுப்பு தான் சேர்த்துக்கிற உடம்புக்கு நல்லது. நீங்கள் சால்ட்டு கூட சேர்க்கலாம். உப்பு அதிகமாக போடாதீங்க. பிரியாணி மிக்ஸில் உப்பு இருக்கும். உப்பு கம்மியாக சாப்பிடுங்க. கிட்ஸுக்கு செய்கிறனால இன்னுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பிரியாணி மிக்ஸ் சேர்த்துக்கிறோம் இல்லையா, வந்து டீ வந்து ஃபுல் மோடில் வைக்க போகிறேங்க. வச்சுட்டேன். வச்சு நல்லா வந்து கொதி வரட்டும். இங்கே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா காரத்துக்கு தேவையான 2 பச்சை மிளகா சேர்த்திட்டு இந்த மாதிரி சத்தி பிரியாணி மசாலா வைக்குதுங்க. இந்த மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். 2 பச்சை மிளகா ப்ளஸ் இந்த மசாலா போட்டிங்கன்னா தக்காளி பிரியாணி ரெடி. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிரியாணி பேஸ்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து காரத்துக்கு மிளகாயோ மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துக்கல. உப்பு பிரியாணி மிக்ஸ்லேயே உப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் உப்பு வந்து ஒரு பிஞ்சு தான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் காரம் சேர்த்தாத காரணம் வந்து கிட்ஸுக்காக செய்கிறனால காரம் அதிகமாக சேர்த்துக்க, ஒரு கிராம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து காரம் வேணுன்னா தக்காளி வணங்கும் போதே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இல்லை மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். வேண்டாதுங்க, அவாய்ட் பண்ணிக்கலாம். கிராம்பு சேர்த்திட்டு மிளகாத்தூள், பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. நல்லா வந்து அடி பிடிக்காமல் மறுபடியும் டீயை வந்து ஃபுல் மோட்லேருந்து சிம்மில் வச்சுக்கிறேன். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். இந்த மாதிரி இந்த மிக்ஸ்லேயே வந்து உப்பு எல்லாம் இருக்கிறனால உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் விட்டிங்க அப்படின்னா தக்காளி பிரியாணி ரெடி. இதேமாதிரி காய்கறி சாப்பாடும் செய்யலாம். சேம் இதே ப்ரொசீஜர், எல்லாம் சேம் பிரியாணி தாளிப்பு எல்லாமே. இதில் வந்து வெங்காயம் தக்காளி சேம். இது கூட காய்கறி சேர்த்துக்கிறீங்க. கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சேர்த்து ரைஸ் வச்சிங்க அப்படின்னா காய்கறி பிரியாணி ரெடி. பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் இல்லை சோயாபீன்ஸ் அது சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து நீங்களாக பார்த்து வெஜிடபிள் சூஸ் பண்ணி இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா காய்கறி மட்டும் சேர்த்துக்குவோம். சேம் இதே ப்ரொசீஜர். இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து காரத்துக்கு பச்சை மிளகாயோ இல்லை மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்தோன்னா நல்லா இருக்காது. சேர்த்திட்டு இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன். உப்பு வந்து இதுலேயே இருக்கிறனால ஒரு பிஞ்ச் ஆஃப் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு அரிசி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த மிக்ஸு பிரியாணி மிக்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆஸ் யூஷுவல் காரத்துக்கு பச்சை மிளகாயோ மிளகாய் தூளோ சேர்த்துட்டு சேம் இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இதே மாதிரி போட்டுட்டு நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இதாங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். 2 சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாதிரி பேஸ்ட்டு சேர்த்து பிரியாணி மசாலாவும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கசப்பாயிடும். இந்த மாதிரி சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன சேர்த்துக்கிறேன்னு நான் சொல்கிறேன். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பிரியாணி தாளிப்பு என்னென்ன அப்படின்னா சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சலை, அதுக்கப்புறம் வந்து அன்னாச்சி பூ, அப்புறம் மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா
அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறோம். வணக்கினதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். 10 தக்காளி அரிஞ்சு போட்டுக்கிறோம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் நல்லா குக்காக விடுங்க. அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கிறோம். இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ்லேயே ஆல்ரெடி சால்ட் இருக்கிறதுனால ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா சரி. நிறைய உப்பு போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சாப்பாடு இதாகிடும், செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. அது நல்லா வேக விட்டிங்க அப்படின்னா பிரியாணி ஃப்ளேவர் தெருவே மணக்குங்க. இந்த பிரியாணி இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் இது பண்ணும் போதும் சரி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது சரி, அந்த வீதியே ஃபுல்லாக மணக்குங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து தக்காளி நல்லா அரை வேக்காடு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி எடுத்து போட்டுக்க போகிறோம். அரிசி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதை வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். எந்த டம்ளரில் அப்படின்னா இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வாஷ் பண்ணி எடுத்த அரிசியை தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நல்லா அரை வேக்காடு வெந்த தக்காளி கூட இந்த அரிசியை வந்து எடுத்து நான் போட்டுக்கிறேன். போட்டு அரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டாலும் சரி, இல்லை அப்படியே எடுத்து போட்டுட்டாலும் சரி. போட்டு நல்லா அந்த இன்க்ரீடியன்ட் கூட மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உப்பு அந்த பேஸ்ட்டோட டேஸ்ட்டு, பிரியாணி மிக்ஸ் பேஸ்ட்டோட டேஸ்ட்டு எல்லாம் வந்து அந்த ரைஸில் வந்து ஆட் ஆகும். ஆல்ரெடி தக்காளி வந்து தண்ணி விட்டுறதுனால உங்களுக்கு வருங்க, தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வச்சுருக்கிற ரைஸை வந்து கையில் வலித்து போட்டுக்க போகிறோம். அப்படியே பொறுமையாக போகிறதுனால லென்த்தாக வருதுங்க, அப்லோட் பண்ணுறது லேட் ஆகும். பொறுமையாக ஃபஸ்ட்டு எல்லாமே சொல்கிறேங்க. 2 வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக அதே 10 இன்னொரு வீடியோ எடுக்கணும் போல். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா சுத்தமாக அரிசி எடுத்து போட்டுட்டோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து இதில் வந்து உப்பு காரம் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து டேஸ்ட்டுக்காக மறுபடியும் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். மணத்துக்காகவும் கடைசியில் வந்து காரம் அதிகமாக சேர்த்துட்டாலோ இல்லை உப்பு அதிகமாக இல்லை நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா சரி, மணத்துக்காக இந்த மாதிரி மேலாப்பில் நெய் வந்து போட்டிங்க அப்படின்னா அப்படியே மனம் டேஸ்ட் சாப்பிடும்போது மிச்சம் வைக்காமல் குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு சாப்பிட்றாங்க. நெய் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலாப்பில் நெய் ஊற்றிட்டு இதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறோம். அதாவது 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி. சேம் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளர்லேயே அளந்து 6 டம்ளர் தண்ணி. நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குக் ஆகணுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஒவ்வொருத்தரும் தண்ணி வச்சா குக்கரை விட்டு வெளியே வந்துடும் லீக்காகி. அதனால் கரெக்டாக 6 டம்ளர் வச்சாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் வச்சாலும் சரிங்க. நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம உள்ள ஊற்றிக்குவோம். அவ்வளோதாங்க, கரெக்டான அளவு தண்ணி வச்சிட்டோம். டேஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ரைஸை நல்லா அந்த இன்க்ரீடியன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரைஸுக்கு தகுந்த வாட்டர் சேர்த்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து இதை எடுத்து இப்போ இந்த குழம்பெல்லாம் எப்படி டேஸ்ட் வைப்பீங்க அது மாதிரி இந்த தண்ணி வந்து டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உப்பு காரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. வெந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க.
உப்பு தான் லைட்டாக பத்தலைங்க. காரம் சுத்தமாக போடாதனால கொஞ்சம் இதாக இருக்குதுங்க. அதனால லைட்டாக கொஞ்சம் காரம் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, நான் சில்லி தூள் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவேன். இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காரம் வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கிறதுனால சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் காரத்துக்காக. அவ்வளோதாங்க. ஏன்னா குழந்தையும் சாப்பிட்றதுனால பிரியாணி டேஸ்ட் மாறிடும். ஏற்கனவே பிரியாணி பேஸ்ட் சேர்த்துக்கிறதுனால காரம் கம்மியாக தான் இருக்கும். தேவையான அளவு வந்து காரம் அவ்வளோதாங்க. ஒரு பிஞ்சு சேர்த்து கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நீங்கள் வந்து உப்பு அதிகமாக போட்டுட்டாலோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணி அரிசிக்கு வைக்கிற தண்ணி வந்து ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா உப்பு வந்து கம்மியாகிடும். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக போனால் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும். அதனால் தெரியாமல் இன்னும் கொஞ்சம் உப்பு அதிகமாக உங்களுக்கு ரொம்ப உரைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாகிடும். ரொம்பவும் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் அளந்து வச்ச டம்ளரில் ஒரு டம்ளர் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாங்க. இப்போ வந்து உப்பு காரம் நம்ம வந்து காரம் இல்லைன்னு சொல்லி நான் கொஞ்சம் மிளகாத்தூள் இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி மிளகாத்தூள் தாங்க சேர்த்த முடியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகா அரைஞ்சி உள்ளே போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. மிளகாத்தூள் வேணால் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை, புதினா தழை, கறி லீவ்ஸ் கூட அப்படியே பச்சையாக கிள்ளி இதில் போட்டு அப்படியே மூடி வச்சு அப்புறம் எடுத்து கிளறும்போது அப்படியே எல்லாம் மேலே நிற்கும் இல்லைங்களா? அப்படி கிளறும்போது மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே கிளறினீங்க அப்படின்னா பிரியாணி, தக்காளி பிரியாணி செம்ம ரெடி. சூப்பர். வச்சு வைக்காமல் சாப்பிட்றீங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவீங்க. கடிச்சிக்கிறதுக்கு எதுவும் வேண்டியதில்லை. சப்போஸ் வேணும்னா இந்த வடகை ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்காது, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஏதோ செம்ம டேஸ்ட்டாக ஏதோ ஒன்று அதாவது நம்ம என்ன சாப்பிட்டோன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே மெய் மறந்து சாப்பிடுவீங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம காரம் சேர்த்திட்டோம். மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான். மிளகா நீங்கள் புதினா, கொத்தமல்லி தழை, கறி லீவ்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக. வாவ், செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. சாப்பாடு வந்தால் இப்போவே சாப்பிட்லாம். அவ்வளோ பசியாக இருக்குது. இது கூட நீங்கள் தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம். வெறும் தயிர் கூட ஊற்றி சாப்பிட்லாம். கெட்டி தயிர் சம்மர் டைமில் செம்ம டெம்ப்டிங்காக இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ வந்து மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டு சர்வ் பண்ணும்போது நான் வீடியோ காமிக்கிறேன். ஃபினிஷிங் டச் செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னோடய ஐக்கான் வந்து சிவபெருமான் ஐக்கான் வந்து தென்படும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய நிறைய வீடியோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.